இந்த மாதிரி 2 விளக்கு எடுத்திருக்கேன். அதில் ஒரு விளக்க மட்டும் அந்த கீழே வி ஷேப்பில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை கீழே வச்சுட்டு கம் போட்டு அந்த இன்னொரு விளக்க மேலே வச்சு ஒட்டிக்கோங்க. அப்புறம் அரிசி மாவையும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அந்த விளக்குக்குள்ளே ஃபுல்லாக ஈவனாக ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அதே மாவில் லிங்கம் ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த விளக்கு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. தென் பட்ஸ் எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற காட்டனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பிளாக் கலரில் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் டூத் பிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து சிவன் கிட்ட அந்த உடுக்கையும் சூலமும் இருக்குல்ல அது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளாக் கலரில் ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெயிண்ட் பண்ணி வச்ச அந்த ஸ்டிக்கை எடுத்து அந்த சூலத்தையும் கீழே வந்து அந்த உடுக்கையும் கம் போட்டு நல்லா ஒட்ட வச்சுக்கோங்க. தென் சிவனை எடுத்து ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி 3 கோடு போட்டுக்கோங்க. தென் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து சென்டரில் டாட் மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம அந்த செஞ்சு வச்ச சூலத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சிவலிங்கம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.